நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பணம் சேர்த்து அதுக்கு ஒரு சொத்து சேர்த்து அதுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அதுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணுற நம்ம நாட்டில் நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல மூச்சும் நல்ல இருக்கிறதுக்கு ஒரு இடம் இந்த மாதிரி எதையாவது யோசிச்சிருக்கோமாங்க? ஏங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழை நம்ம மக்களுக்காக அப்படி ஒரு இயற்கையை பில்ட் பண்ணி போனோம். ஆனால் இன்னும் ஒரு 50 வருஷம் போச்சுன்னு வைங்களேன், நம்ம சன்னதிக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? எல்லா மரத்தையும் எடுக்கிறானுங்க, எல்லாத்தையும் வெட்டுறானுங்க, எல்லா வீடை கட்டுறானுங்க. ஏன் இருக்கிற வீடு போதாதா? அட வீடு கட்டணுன்றது ஓகே, ஒருத்தனுக்கு ஒரு வீடு போதாதா? எதுக்கு இத்தனை வீடு கட்டுறானுங்க? யார் பர்மிஷன் கொடுத்தா? எல்லாம் ஊழலை வாங்கிட்டு ஜோப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றானுங்க. கடைசியில் கஷ்டப்படுறது இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக எல்லாம் வீடாக தான் கிடக்கும். காடு மலை மரம் இதெல்லாம் தான் மனிதனோட வாழ்க்கை. தயவு செஞ்சுங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பேசினா உங்களுக்கு முட்டாள்தனமாக தாங்க இருக்கும். அப்படி முட்டாள்தனமாக இருந்தால் நாம் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டோம். மக்களை எல்லாருமே ஒன்றே ஒன்று மட்டும் சிந்திச்சு பாருங்களேன். ஒரே ஒரு இந்த வளர்ச்சின்றது, இந்த டெக்னாலஜி வளர்ச்சின்றது எத்தனை வருஷமாக இருக்குது சொல்லுங்கள்? என்ன மிஞ்சி போனால் நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வருஷமாக இருக்குமா சின்ன சின்ன டெக்னாலஜின்றது? இப்போ இந்த 20 வருஷமாக தான் உச்சகட்டமாக இருக்குது இந்த டெக்னாலஜி. ஆனால் நம்ம தமிழர்கள் நினச்சிருந்தா அந்த டெக்னாலஜியை 2000-3000 வருஷம் முன்னாடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. தமிழை பண்ண ஆதாரத்துக்கு டெக்னாலஜியை விட உயர்ந்த ஒரு இதுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சனிக்கோள் வெள்ளிக்கோள் இந்த மாதிரி அத்தனை கோள் 9 கோள் இருந்திருக்கு. 1000 2000 3000 அது எத்தனை வருஷம்னே சொல்ல முடியல. இப்பயும் சயின்டிஸ்ட்னால அத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே 9 கோள் இருந்தது. அந்த சனிக்கோளுக்கு வெளியே ஒரு வளையம் இருந்தது. அதுக்கப்புறம் சூரியனோட ஒளி ஓம் அப்படின்ற அந்த வார்த்தை, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முருகருக்கு யூஸ் பண்ணுற அந்த ஓம், சிவனுக்கு யூஸ் பண்ணிய ஓம், எல்லா சாமிக்கும் ஓம், அந்த வார்த்தை ஒரு உயிர் ஆற்றலோடது அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க தமிழர்கள்? அவங்களோட வாழ்க்கை இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கைங்க. அதனால அவங்க வாழ்ந்தாங்க, நல்லபடியாக இருந்தாங்க. இந்த 220 வருஷத்தில் நம்ம பண்ண டெக்னாலஜி நம்மளை எப்படி அழிக்க போகுதுன்னு எல்லாரும் வேடிக்கை நின்று பாருங்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஏதோ நான் விளையாட்டுக்கு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சிந்திச்சு நம்மளோட ஒவ்வொரு ஓட்டும் சிந்திச்சு போடுங்க. நம்மளோட தலைமுறையை மாற்றணுங்க. ஏன்னா நம்ம சாதாரண ஆளுங்க கிடையாது தமிழர்கள்ன்றவங்க, வேறு மாதிரி வாழ்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு இப்படி நம்ம ஒரு கட்டத்தில் வாழ்கிறோன்னா அது யாரோ பண்ணியிருக்காங்க சதி. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தமிழனோட ஹிஸ்ட்ரியை பாருங்கள். நன்றி.